வணக்கம். இந்தியாவை குறித்து பொதுவான மதிப்பீடு ஜனநாயகம் சிறப்பான முறையில் உள்ளது என்பதாகும். ஆனால் இது ஜனநாயகம் தானா என்கின்ற சந்தேகம் உலக அரங்கில் வலுத்துள்ளது. நமக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றிய காணொலியை விரிவாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த தேர்தலின் முக்கியத்துவம் குறித்து ஆரம்ப கட்டத்திலேயே மக்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளனர். சாதாரணமாக தேர்தல் பணிகளில் 1-2 கட்டங்களை கடந்த பிறகே ஒரு பகுதியினர் என்ன நிலைப்பாட்டை எடுப்பது என்பது முடிவு செய்வார்கள். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலையை இந்த தேர்தலில் பார்க்கலாம். அதற்கு காரணம் நமது நாட்டின் இன்றைய சூழலே ஆகும். நாடு ஆபத்துக்குள்ளாவதை தடுக்க வேண்டும் என அனைவரும் சிந்திக்கின்றனர். நாடு ஆபத்தின் விளிம்பில் உள்ளது என்பதை அனைவரும் அறிந்து வைத்துள்ளனர். நமது நாட்டின் மத சார்பின்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் மத சார்பின்மையை பாதுகாக்கவே நமது மக்கள் விரும்புகின்றனர். அதனால்தான் மத சார்பின்மைக்கு ஆபத்து விளைவிக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நாட்டில் ஏற்பட்ட போதெல்லாம் மக்கள் கவலை தெரிவித்தனர். இந்தியா மத சார்பின்மைக்கு பெயர் பெற்ற நாடு என்கிற நிலையில் பொதுவாக உலகத்தின் முன்பு அங்கீகாரம் பெற்றிருந்தது. அதை இழக்கும் நிலை மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக அமைப்புகள், முக்கியமான நாடுகள் விமர்சிக்கின்றன. இதில் ஐக்கிய நாடுகள் சபையும் உள்ளது, ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலும் உள்ளது. அமெரிக்கா, தெற்காசிய நாடுகள் என பல நாடுகள் நமது நாட்டுடன் நல்லுறவு கொண்டவர்கள் உட்பட கடுமையான விமர்சனங்களை வெளிப்படுத்தியுள்ளன. உலகம் மோடியை பார்த்து நீங்கள் அமுல்படுத்துவது ஜனநாயக முறைதானா என்ற கேள்வி எழுப்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுடன் நல்லுறவை பேணி வரும் ஜெர்மனியும் அமெரிக்காவும் அந்த கேள்வி எழுப்பி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவில் நீதி நியாயங்கள் எப்படி இருக்கிறது? இங்கு சட்டத்தின் பாதுகாப்பு அனைவருக்கும் பாகுபாடின்றி கிடைக்கிறதா? சட்டத்தின் முன்பு அனைவரும் சமமாக பார்க்கப்படுகிறார்களா? தங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்களை அச்சுறுத்தும் நிலை உள்ளதா? அப்படி இருந்தால் அது ஜனநாயகம் ஆகுமா என்பது போன்ற சந்தேகங்களை உலக நாடுகள் எழுப்பியுள்ளன. ஒருபுறம் மத சார்பின்மையை ஆபத்துக்கு உள்ளாக்கும் முயற்சிகள், மறுபுறம் நாட்டின் ஜனநாயகத்தை தகர்க்கும் முயற்சிகளும் நடக்கின்றன. நமது நாட்டின் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்கும் நிலை இருந்திருக்க வேண்டும். மக்கள் அதையே விரும்புகிறார்கள். சுதந்திர இந்தியா சாதாரண நிலையில் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் இங்கே பல சுதந்திரங்கள் பறிக்கப்படுகின்றன. ஆட்சி அதிகாரத்தின் உயர்மட்டத்தில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான நிலைப்பாடை அது நம்பிக்கை என்றாலும் கருத்துக்கள் என்றாலும் மேற்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறார்கள். சுதந்திரம் ஆபத்துக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த வெளிப்பாடு நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் ஆபத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதாகும். இன்று தேசமே ஆபத்தான கட்டத்தின் விளிம்பில் உள்ளது. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்கிறோம். இந்த தேர்தலில் மத சார்பின்மை, ஜனநாயகம், சுதந்திரம், தேசிய ஒருமைப்பாடு, ஒட்டுமொத்தமாக நமது நாட்டின் பாதுகாப்பு என்பதை மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கேற்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என ஒட்டுமொத்த மக்களும் சிந்திக்கிறார்கள். இதற்கு எதிரான நிலைப்பாடுகளுக்கு தலைமை தாங்கும் பாஜகவை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதை இந்தியா முழுவதும் ஏற்பட்டுள்ள உணர்வு. அதன் தொடர்ச்சியாக மாநிலங்கள் தோறும் விரிவான ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுள்ளதை பார்க்கலாம். தங்களை வீழ்த்த முடியாது என்கின்ற எண்ணத்தில் தற்போது பாஜகவும் ஒன்றிய அரசும் உள்ளன. நரேந்திர மோடி அப்படி தோல்வியுறத்தக்கவர் அல்ல. மோடி என்ற ஒரு பிம்பம், ஒரு பிரச்சாரமும் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, டெல்லி, கேரளம், கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா, பீகார், மேற்கு வங்கம், பஞ்சாப், ஜார்க்கண்ட் உட்பட அந்த மாநில மக்கள் ஏற்கனவே மோடியை தோற்கடித்தவர்கள். இந்தியா முழுவதும் இப்போது இந்த தேர்தலில் அந்த நிலை ஏற்பட்டுள்ளது. உலகம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இன்று மோடிக்கு ஏற்பட்டுள்ளது. உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது.